SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய ஜனாதிபதி அனுர நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. இலங்கையின் புதிய ஜனாதிபதியை சந்தித்த இந்திய முக்கியஸ்தர். ஜனாதிபதி தேர்தல் டிக்டாக் வீடியோக்களுக்காக பெருந்தொகையை செலவு செய்த ரணில். ஜனாதிபதி அனுராவிற்கு லக்ஷ்மன் கிரியல்ல விடுத்த பகிரங்க சவால். இலங்கை மத்திய வங்கி ஆளுநரின் பதவி தொடர்பில் வெளியான தகவல். ஈரானில் விஷவாயு வெடிப்பு, சுரங்கத்தில் 50 பேர் பலி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றமை முதல் வெற்றியாகும் என புதிய ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சவால்களை தனிநபராலும் அணியாலும் வெற்றி கொள்ள முடியாது. நாட்டுக்காக கட்டாயமாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம் என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். எனக்கு ஆதரவளித்த மற்றும் ஆதரவளிக்காத அனைத்து பிரஜைகளையும் இலங்கையர் என்ற அடிப்படையில் பேதமற்ற வகையில் ஒன்றிணைந்து செயற்படுவேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அன்றகுமார் திசாநாயக்காவை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய தலைமையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் மக்கள் ஆணையை வென்றதற்கான பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல நாகரீக ஒற்றுமைகளை கொண்டுள்ள இரட்டையராகவும் தமது இரு நாடுகளிலும் மக்கள் செழுமைக்காக உறவுகளை மேலும் வலுவாக்க உறுதி பூண்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் முகநூலில் விளம்பரம் செய்வதற்காக இலங்கையில் உள்ள பல அரசியல் கட்சிகள் இலங்கை மதிப்பில் கிட்டத்தட்ட 42 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை மெட்ரோ ஆர்ட் லைப்ரரி அமைப்பின் தரவுகளிலிருந்து மேற்கோள் காட்டி இலங்கை செய்தி நிறுவனம் ஒன்று தகவல்களை வெளியிட்டுள்ளது. இதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே டிக்டாக் வீடியோக்களுக்காக பெரிய அளவில் தொகையை செலவு செய்திருக்கிறார் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. உரத்த குரலில் கூறியது போல் அன்றகுமார் திசாநாயக்க தனது வேலையை எப்படி காட்டுவார் என்பதை மிகவும் உன்னிப்பாக அவதானிப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கேண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் பின்னர் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இதுவரையான காலத்தில் அன்ற தரப்பினர் ஏனைய கட்சியினை விமர்சித்தது மட்டுமே வந்ததாகவும் கிரியல்ல கூறியுள்ளார். இதேவேளை யார் என்ன சொன்னாலும் மக்களின் கருத்துக்கு தலைவணங்குவதாக தெரிவித்த கிரியல்ல அன்றகுமார திசாநாயக்க மக்களின் வாழ்க்கை செலவுகளை குறைக்கும் அடுக்கு நடவடிக்கைகள் அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலுக்கு பிறகு நாட்டில் வன்முறைகள் இல்லாத அமைதியான சூழல் உருவாகும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்காவின் பதவி தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக கலாநிதி நந்தலால் வீரசிங்க தொடர்ந்து செயற்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக பராமரிப்பதற்காக அவர் நிச்சயம் பதவி வகிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதற்கு புதிய ஜனாதிபதியும் மத்திய வங்கி ஆளுநரின் ஆதரவை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். ஈரான் நாட்டில் தலைநகர் தெர்ஜானி நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட மீத்தேன் வாயு வெடிப்பு விபத்தில் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவத்தின் போது 69 ஊழியர்கள் சுரங்கத்தில் இருந்துள்ளதாக மாகாண ஆளுநர் ஜவாத் கிராட்டே தெரிவித்துள்ளார். தெற்கு கெராசான் மாநிலத்தில் நடந்த இந்த வெடிப்பில் 50 பேர் உயிரிழந்துடன் 20க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார்கள். தபாசில் அமைந்துள்ள இந்த சுரங்கத்தில் 2 தொகுதிகளில் மிதேன் வாயு கசிவால் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய ஜனாதிபதி அனுர நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. இலங்கையின் புதிய ஜனாதிபதியை சந்தித்த இந்திய முக்கியஸ்தர். ஜனாதிபதி தேர்தல் டிக்டாக் வீடியோக்களுக்காக பெருந்தொகையை செலவு செய்த ரணில். ஜனாதிபதி அனுராவிற்கு லக்ஷ்மன் கிரியல்ல விடுத்த பகிரங்க சவால். இலங்கை மத்திய வங்கி ஆளுநரின் பதவி தொடர்பில் வெளியான தகவல். ஈரானில் விஷவாயு வெடிப்பு, சுரங்கத்தில் 50 பேர் பலி.